Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology last 4 years நடந்த question paper collection தான் பார்க்க போறோம். 24, 23, 22, 21. So biology பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும். previous year questionsல இருந்து questions வந்து வருமா அப்படினு. So mostly பாத்தீங்கன்னா previous year question paper பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு ஒரு 20 ல இருந்து 30 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் 70க்கு. So என்னென்ன questions வந்து இருக்கு கேட்டிருக்காங்களா இல்லையா with proof அப்படினு ஒரு சில பேர் சொல்வாங்க. So அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். So பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சாப்டர் வைஸா அப்டேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே சரிங்களா இயர் क्वेश्चन ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து கிட்டத்தட்ட 2020 ல இருந்து 24 வரைக்கும் சரிங்களா 9 பப்ளிக் क्वेश्चन பேப்பரோட PDF நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். So அது எல்லாமே பார்க்காதவங்க பாத்துருங்க. So இது எதுக்கு அப்படினா ஒரு கம்பேரிசன் क्वेश्चंस வந்து கேக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. So 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேக் ஃபர்ஸ்ட் படிங்க. நமக்கு வந்து 8 1 மார்க்ஸ்ல பாட்னி அண்ட் ஜூவாலஜி 16 1 மார்க்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 12 1 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் தான் சரிங்களா 12 அல்லது 10 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா புக் பேக் தான் மீதி தான் இன்டீரியர் கேக்குறாங்க. So அதனால புக் பேக் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. So ஃபர்ஸ்ட் பயோ பாட்னில இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ் கண்டினியூவா பயோ ஜூவாலஜி பாப்போம். So இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 2024ல நடந்த क्वेश्चंस. ஸோ இதில் வந்து பார்த்துருங்க இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. மெண்டலியத்தை மறுஆய்வு செய்த அறிவியல் அஞ்சல் பெயர் தாவரங்களை சீரமைக்கப்படுதல் மரபணு பொறியியலில் தேவைப்படும் நொதிகள் கருவுருக்கள்னா என்ன. ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆற்றல் பிரமிடை எப்போதும் நேரானது காரணம் கூறு. இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா 2021ல் கேட்டிருக்காங்க. மண் வளத்தை மேம்படுத்துதல் நுண்ணுயிர் உச்செழுத்தோட எவ்வாறு பயன்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 22ல் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 23ஓட இயர் क्वेश्चन. ஸோ இங்கேயும் 1 மார்க்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாருங்க 1 மார்க்ஸ் எப்பயுமே ஒரு சில क्वेश्चन ரிப்பீட் வரும் ஒரு சில क्वेश्चन புதுசாக தான் இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மார்க் ஸ்ட்ரோமியம் ஸ்னாப்சிஸ்னா என்ன. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள். ஸோ இது வந்து 21ல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி PAR படிச்சுருங்க. முதல்நிலை அறிமுகப்படுத்துதல் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் வேறுபடுத்துக இதுவும் 2021 இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. கூட்டு பரிணாமம் என்றால் என்ன இதுவும் 2021ல क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஸோ 21 क्वेश्चनல இருந்து நிறைய क्वेश्चन 23 24ல கேட்டிருக்காங்க. ஸோ அது 21 क्वेश्चंस வந்து சொல்லும்போது சொல்லுவோம். ஸோ இது வந்து 2022ல கேட்ட क्वेश्चंस. ஸோ இதை PDF வேணும் அப்படின்னா கமெண்ட்ல PDF அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து PDF வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 மார்க்ஸ். ஸோ இந்த ரேஷியோ வச்சு கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. அது வந்து படிச்சிருங்க. ஸோ பாட்னியில் இந்த 1 மார்க்ஸ் அது ஏன்னா இன்டீரியர் 1 மார்க்ஸ் தான் சரிங்களா. புக் பேக் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணுவோம் இன்டீரியர் அதை ஆன்சர்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மெல்லிட்டோஃபில்லி நியூக்ளியோடைடு துறவரிசை முனை மற்றும் உள்ளாகம் இந்த பாஸ்போடையேட்டர் பிணைப்பை எவ்வாறு துண்டிப்பீங்க மிர்மிகோஃபில்லி இந்த தரவு 12வது क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே போல் பார்த்தீங்கன்னா மண்வளத்தை மேம்படுத்தல் நுண்ணுயிர் உச்செழுத்துக்கள் எவ்வாறு பயன்படுகிறது. ஸோ இது 24லுமே இருக்கும். ஸோ இது வந்து 24 क्वेश्चन இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. இது 22ல் கேட்ட क्वेश्चन இது 24ல என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இயற்கை வேளாண்மையின் வரையறை அதை வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக இது 21வது क्वेश्चन அதாவது 2021ல் கேட்ட क्वेश्चन நிலவேம்போத குடும்பம்லாம் படிச்சிருங்க. ஸோ முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் இயர் क्वेश्चनோட 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஓசோனோட தடிமன்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பல்கூட்டு அலைகள் மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள். ஸோ இது வந்து 23லுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ 23வது क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பரிணாமம் கோ எவல்யூஷன் இந்த क्वेश्चन என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா 21ல் கேட்ட क्वेश्चन. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானதாக இருக்கிறது. இந்த क्वेश्चனும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் இருக்கும். இது வந்து 21ல் கேட்டது 24லையும் கேட்டிருக்காங்க 21ல் என்ன பண்ணுது இருக்குது. அதே போல் முதல் நிலை அறிமுகப்படுத்துதல் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் இந்த क्वेश्चंसும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இருக்கும் நோட் பண்ணி வச்சோம் பாருங்க 23ல் இருக்குது. ஸோ 21லேருந்து 23 24 இயர் क्वेश्चனில் நிறைய क्वेश्चंस வந்து ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். 3 மார்க்ஸ் மரபணு வரைபடம் உடைக்குளிர் பாதுகாப்பு புவிவாழிடம் செயல்வாழிடம் இதில் பார்த்தீங்கன்னா 22ல் இந்த क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காலநிலையை நிர்வகிப்பதில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன சூழின் அமைப்பு படம் வரைந்து பாகம் குறி
ஸோ இது வந்து 21 இயர் கொஷின்ஸில் வந்து இருக்குது. ஸோ இங்கே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 3 மார்க்ஸு 2 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கே 10 மார்க்ஸ் அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இயர் கொஷின் இது வரைக்கும் எதுவுமே படிக்கலாம், இயர் கொஷின்ஸ் படித்தாலுமே ஓரளவுக்கு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒட்டுதல் பதிமிடல் மடியத்தின் முக்கியத்துவம் வணிக வேளாண் காடுகள் மூலம் வளர்க்கப்படும் தாவரங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர் வளர்ப்பதற்கு எந்த பொருட்கள் பயன்படுத்துவாய். இது வந்து 2021 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதான 23 கொஷின். உயிரி கண்காணிப்பு இதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 22 இயர் கொஷினு. டப்பிட்டத்தின் பணிகள் தவறுதலாக பொருட்படும் மற்ற பொருள் உணர்த்தா சடுதி மாற்றம். PBR 322. ஸோ இதோட வரைபடமும் என்ன பண்ணி வச்சிங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. CCSன்னு என்ன, கார்பன் கவரப்படுதல் சேமித்தல். புவிவாழிடம் செயல்வாழிடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24லுமே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 22 கேட்ட கொஷினு. ஸோ இங்கே 24லையும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 மார்க்ஸு. இது வந்து 21வது இயரில் கேட்ட 3 மார்க்ஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயர். ஸ்பைருலினா போன்ற உயிர்களை வளர்க்குறது. இது வந்து 23லுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 21 இருக்குது. கிளாடோடனா என்ன, ஃபில்லோடனா என்ன, இதை வந்து பார்த்துருங்க. வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்கள். அதுக்கடுத்து சூழலோட அமைப்பு பார்த்திங்கன்னா 24லையும் கேட்டிருக்காங்க, 21லையும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துருங்க. மோஸ்ட்லி பயோபாட்னியில் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 கொஷின்ஸ் இருக்கிறதுனால ரிப்பீட்டட் கொஷின் 1 or 2 மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்துருவோம். இது தனிசெல் புரதம், சிறுதானியங்கள்னால் என்ன, அதனுடைய வகை. மோஸ்ட்லி புக் பேக்கில் படிச்சிருங்க. பசுங்கனிய மரபணு சார்ந்த பாரம்பரியம், நுண்ணுயிர்த்திரோகத்தில் படிநிலை. இது 21 இயர் கொஷினுமே என்ன இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இது 23வது இயர் கொஷின். காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் பண்பு. ஸோ இது வந்து முழுமையற்ற ஓங்குதன்மை. இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. செகண்ட் லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து வர்ணநிலை தாவரத்தோட உள்ளமைப்பு. நேர்ந்த ஏதேனும் 2 தாவரங்களோட செயலாக்க மூல மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவம். அதே மாதிரி 10வது லெசன்லேயும் ஒரு 5 மார்க்ஸ் ஒரு சில இயரில் கேட்குறாங்க. அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 22ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. கரூரா கனி விரிவான தொகுப்பு தருக. இங்கே பாருங்கள், முழுமையற்ற இணை ஓங்குதன்மை, முழுமை பெறா ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக. ஸோ அது வந்து இங்கே வந்து முழுமையற்ற ஓங்குதன்மை மட்டும் கேட்டிருப்பாங்க. இங்கே இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு. ஸோ செகண்ட் லெசன்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து வருது. தாவர திசு வளர்ப்பு, நறுமண பொருட்களின் அரசன் அரசி. ஸோ 10வது லெசன்லேருந்து பாருங்கள், 22ல் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23லையும் 5 மார்க்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 24லையும் என்ன பண்ணியிருக்காங்க 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 10வது லெசன்லேருந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக 5 மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 21வது கொஷின். ஸோ இது வந்து 2024 இது கேட்டிருக்காங்க. ஓங்குதன்மை மறைத்தல். சரிங்களா, அங்கே முழுமையற்ற ஓங்குதன்மை, இங்கே ஓங்குதன்மை மறுத்தல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை. 5th லெசனில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் தான். இதுதான் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. வழிமுறை வளர்ச்சியோட வகை. ஸோ இது எல்லாமே பயோபாட்னி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ இது பயோசுவாலஜி 2 மார்க்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் ரிப்பீட்டட் கொஷின் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா, அது என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து 23ஓட 1 மார்க்ஸு. இது 22ஓட 1 மார்க்ஸ். ஸோ இது 21ஓட 1 மார்க்ஸ். ஸோ இதோட பிடிஎஃப் தனித்தனி இயர் வைஸாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஒரே பிடிஎஃப் வேணுன்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அதிகமாக வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள், குருதிறன். அதுக்கடுத்து மனித அண்டசலின் தெளிவான படம். இது வந்து 22 இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. தொழில்துறை அலகுகள் மோஸ்ட்லி இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இந்த சமீர் மட்டும் லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கருப்பு வாய் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள். ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பைச்சுவரின் அமைப்பு, மரபணு குறியீட்டில் பொருளேற்ற குறியீடு, குவி பரிமாணம், விரி பரிணாமம், வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய். ஸோ இங்கே வைரஸ் கொடுத்துருக்காங்க, பாக்டீரியா படிச்சுங்க. ஸோ மற்ற எது பிளாஸ்மோடியம் இதெல்லாமே இருக்கும், அதையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. அதே மாதிரி விரிவாக்கம் பாருங்கள், CFCPAன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் என்பவை 6 எடுத்துக்காட்டு தருக. ஸோ இது வந்து 23 2 மார்க்ஸு. இது வந்து 22ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். கண்ணி இனப்பெருக்கம்னா என்ன எடுத்துக்காட்டு தருக. இது 2021 இயரில் இருக்குது. வாடகை தாய்மை, குறியீட்டு இழையிலேருந்து வார்ப்பு இழையை வேறுபடுத்துக. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இது ரிப்பீட்டட் கொஷின் தான்.
லாமார்க்கு பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டிலிருந்து தவறென நிரூபித்தவர் யார்? அதுக்கடுத்து யானைக்கால் நோயோட அறிகுறி, மரபணு சிகிச்சை என்றால் என்ன, அதை வந்து பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து இது 21. ஸோ 21 இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. கன்னி இனப்பெருக்கம், பனிக்குட துளைப்பு, புரதச்சேர்க்கை மைய கருத்து. அதுக்கடுத்து தடுப்பு மருந்துனா என்ன, இணை மரபற்று பொருள்னா என்ன, உயிரி உருப்பெருக்கம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் வந்து இது 2024 கேட்ட 3 மார்க்ஸ். கோப்ரலைட்டு, தாய் சேய் இணைப்பு திசு, அண்மை காலங்களில் மின்னணு கழிவுகள். ஸோ கழிவு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இந்த மின்னணு கழிவை பற்றி அதிகமாக கேட்குறாங்க. கதிர்வீக்கு கழிவு இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க சரிங்களா. லாஸ்ட் லெசனில் இருக்கும், அது வந்து பார்த்துருங்க. ஆர் தேர்வு, கேர் தேர்வு, பிசிஆர் நிகழ்வின் மூலம் ஆர்என்ஏ நகல் பெருக்கத்திற்கு உதவுகிறது. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 23 இழப்பு மீட்டல், குரோமோசோம் தொகுப்பு வழிபடம், ஒற்றை செல் புரதம். மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த இயர் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு பயாலஜியில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வரும். நம்ம ஏன்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுப்பாங்க. கருக்குலை, சிசுக்குலை, சுயத்தடை காப்பு நோய், உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறன், இறப்பு வீதம், XY குரோமோசோம், இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 இயர் கொஷினு. திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்பு, நுண்ணுயிரி எரிபொருள் கலனு, உடல் செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மகப்ப சிகிச்சை வேறுபாடு, உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பதற்கான காரணங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம் சரிங்களா. இங்கே எதுனா 5 பாயிண்ட், இந்த இதே பாயிண்ட்டை 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அதுக்கடுத்து 19 கம்பல்சரி பாருங்கள், ஏன்னா இது வந்து 5 மார்க் கொஷின்ஸ் தான், அதனால் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக 5 மார்க்ஸு. உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும், இது வந்து 12வது லெசனில் இருக்கக்கூடியது. சாரி, அந்த 11 பரிணாமத்தோட ஆண்டி வென்பேருக்கு போதை மருந்துகளை அதன் விளைவுகளின் அடிப்படையை வகைப்படுத்து, உயிரில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு, ஃபஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுக்கடுத்து 23 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. மனித விந்து செல்லின் அமைப்பு, விந்து செல் அண்ட செல் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் படிக்கலனா அதை வந்து படிச்சிருங்க. இம்யூனோகுளோபின் பார்த்தீங்கன்னா 22, 23 2 இயர் கொஷினுமே இந்த இம்யூனோகுளோபின் கொஷின் கேட்டிருக்காங்க. புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்களை கடத்துவதில் முக்கிய பங்கு, உயிரிய பல்வகை இழப்பிற்கான முக்கிய காரணமாக வரிசைப்படுத்துக. ஸோ இது இங்கே கேட்டிருக்காங்க, இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஒரே மாதிரி மீனிங் தான் சரிங்களா. அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 22 இயர் கொஷின். மனித அண்ட செல்லின் அமைப்பு, ஏன்னா இது வந்து 24ல் 3 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க, இங்கே 5 மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. மனித மரபணு திட்டத்தின் செயல்பியல்பு, இம்யூனோகுளோபின் பாருங்கள் 23லுமே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இருக்கும். கதிர்வீக்க கழிவு மேலாண்மை குறித்து வரைக்க. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனாச்சும் ஒரு மேலாண்மை பற்றி கேட்குறாங்க, அதனால் அதை வந்து படிச்சிருங்க. ஸோ இம்யூனோகுளோபின் கொஷின் பார்த்திங்கன்னா 22ல் இருக்குது, 23ல் இருக்குது, 22ல் இருக்குது, ஃபைனலாக பார்த்திங்கன்னா 21லும் இருக்கும். ஸோ மனிதனின் கருவுறுதல் செயல்முறை, ஜோக்கப் மொனோட வழங்கிய லேகோப்ரான் கான்செப்ட்டு, இம்யூனோகுளோபின் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ மண்ணோட பண்பு, இந்த கொஷின்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்ரி இதுலேயும் இருக்கும். இங்கே நான் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வந்து கொடுக்கல, மெயினாக நடந்து தான் கொடுத்துருக்கேன். சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்கும் சரிங்களா, நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கு சொல்லியிருந்தோம், அதேமாதிரி ஃபிசிக்ஸ் சொல்லியிருந்தோம், 3 சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்துமே ஒரே பிடிஎஃபாக ஒரே வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடியது, நம்ம ஆட் பண்ணி ஷேர் பண்ணலாம் சரிங்களா. அதனால் கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருக்கேன். ஸோ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மோஸ்ட்லி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. 5 மார்க்ஸு மேக்ஸுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை தவிர எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷும் அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.